பள்ளிக்கூடத்துக்கு நீங்க வரும்போது ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் ரூம்ல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சந்தேகம்னா முதல்ல கையை ஒசத்தி காமிச்சு எனக்கு சந்தேகம் மேடம், எனக்கு இது புரியல அப்படின்னு சொல்ற பழக்கத்தை, இந்த பழக்கம் மட்டும் இல்ல, அந்த தைரியத்தை நீங்க உருவாக்கிக்கணும். இங்கே நீங்க கை தூக்கிறதுக்கு கூச்சப்பட்டீங்கன்னா, என்னடா நம்ம டீச்சர் என்ன இது கூட தெரியாம ஒரு மாசமா நான் ஏற்கனவே நடத்தின பாடம் தானே, இது கூட தெரியாம நீ உட்காந்துருந்தியா, இல்லைன்னா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் லெவல்ல உன்னை என்னடா இது கூட தெரியும் சிரிச்சிருவாங்களோ அப்படின்னு தயவு செய்து அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்துடக்கூடாது. இங்க கை தூக்க நீங்க தயக்கம் காட்டினீங்கன்னா அது லைஃப் முழுக்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு விதமான ஒரு சைக்காலஜி உங்களுக்கு துரத்திக்கிட்டே தான் வரும். அதனால அந்த பேரியரை உடைக்கக்கூடிய இடமாக பள்ளிக்கூடம் என்பது, ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க வரீங்க, நீங்க உங்களுக்கு புதுசா டீச்சர்ஸ் கத்து கொடுத்தது திணிக்கிறதுக்காக வரல. நீங்க ஏற்கனவே இன்பில்ட் ஒரு நாலேஜோட தான் இருக்கிற அந்த நாலேஜை இன்ஸ்டிகேட் பண்ணி அதை தூண்டுகின்ற விதமாக பாடம் நடத்தி உங்களை மேன்மைப்படுத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு டீச்சர்ஸ்க்கு இருக்கு. உங்களுக்காக அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க உங்களுக்கு நல்ல விதத்துல புரிய வைக்கிற மாதிரி நம்ம பாடம் நடத்தணுமே, நமக்கு இந்த லெசன் பிளானிங் அழகா நம்ம வடிவமைக்கணுமே, இந்த பசங்க ஏதாச்சும் சந்தேகம் கேட்கறதுக்கு முன்னாடி நான் அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்கணுமே, கையை தூக்குனா உடனே நான் சொல்லணுமே அப்படின்னு தங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு தான் ஒவ்வொரு நாளும் வராங்க. நம்மை பொறுத்த வரைக்கும் எக்ஸாமுக்கு மட்டும் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். டீச்சர்ஸ் அப்படிங்கிற டெய்லியும் தங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு பாடம் நடத்தக்கூடியவை. அதனால தான் அவங்க நம்ம இரண்டாம் பெற்றோர்கள் என்று நாம் சொல்கின்றோம். நம்மளை வளர்த்த நம்முடைய பெற்றோர்களை காட்டிலும் தங்களுடைய பிள்ளைகளை காட்டிலும் அதிகப்படியாக நம்ம டீச்சர்ஸ் யாருக்கிட்ட அவங்க லைஃப் டைம்ல ஸ்பெண்ட் பண்றாங்கன்னா உங்களுக்காகத்தான். தனக்கு பிறந்த பிள்ளை நல்லா வருங்கிறத காட்டும் தான் கிளாஸ் ரூம்ல இருக்க 35-40 பிள்ளைங்க நல்லா வரணும் என்று நினைக்கக்கூடிய இனம் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பேர் டீச்சர்ஸ் தான். ஆக அவங்க சொல்லக்கூடியதை கேட்டு நடக்கக்கூடிய ஒரு நல்ல பிள்ளைகளாக நீங்கள் வர வேண்டும்.